நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு. மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மத்தி மீன் குழம்புனாலே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மத்தி மீன் குழம்பும் அப்புறம் ஒரு மீன் வறுவலும் பண்ண போகிறோம். மீன் வறுவல் வந்து மத்தி கிடையாது, வெலை மீன் வறுவலும் மத்தி மீன் குழம்பும் தான் பண்ண போகிறோம். ருசியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்து செரின் வீட்டு சாப்பாடுன்னு ஒரு சேனல் இருக்குது. அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நமக்கு செரின் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து லஞ்ச் மெனு, டின்னர் மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனுவாக போடுறோம். மெனுவானா எப்படின்னா, ஒரு லஞ்ச் எடுத்துட்டோம்னா ஒரு குழம்பு, பொரியல், ரசம், சாதம் இந்த மாதிரி நாலும் ஒரு காம்போவாக செய்கிற மாதிரி அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். டெய்லியும் உங்களுக்கு லஞ்ச் மெனு வேணுமா, டின்னர் மெனு வேணுமா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெனு இந்த மாதிரியெல்லாம் வேணும்னா நீங்கள் செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயுமே இது ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்குமே இருக்கும். டெய்லி என்ன குழம்பு வைக்கலாம், என்ன சோறு செய்யலாம், எப்படி குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்போவாக ஒரு ரெசிபியாக ஒரு சேனலில் போடுறேன். அது செரின் வீட்டு சாப்பாடு சேனலில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை சேனலை பாருங்கள். சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு சாப்பாடு பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பிரச்சனையே இருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த சேனலை நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம சேனல் தான். நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மத்தி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். கடையிலேயே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து கழுவிட்டால் மட்டும் போதும். அதுபோல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே மசால் தடவி வச்சுட்டு தான் குழம்பு செய்வோம். அதுக்கு மசால் தடவி வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/4 ஸ்பூன். 1/2 கிலோவுக்கு இந்த அளவு போதும். இப்போ இதை கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தடவிட்டு இதில் மீன் போட்டு கலந்துடலாம். இதுக்குள்ளே மசால் தடவுங்க, அதுதான் முக்கியம். அப்போ தான் உப்பு காரமெல்லாம் இறங்கும். வெளியில் தடவுறதோட உள்ளே தடவி வைக்கிறது தான் நல்லா காரம் பிடிக்கும், உப்பு பிடிக்கும். மசால் தடவி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது ஊறட்டும். அது மூலியம் நம்ம எல்லாம் குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இது கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குட்டி வெங்காயமாக இருக்கிறதுனால இது நிறைய தெரியுது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசால் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1, 2, 3. இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதை கலந்துடலாம். இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டு பல் அதையும் சேர்த்துடலாம். இப்போ வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். மசால் போட்டு இது போல் எண்ணெயில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்படி மசாலா போட்டு எண்ணெயில் கலந்து விட்டிங்கன்னா தான் நம்ம குழம்பு வச்சு இறக்குறப்போ மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து புளிப்பாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான உப்பு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம மீனை ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே மீனும் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா இந்த மாதிரி குழம்புல போட்டு உடனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா மீன் வந்து அடுத்த நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அப்போ உடனே சாப்பிட்றப்பவே மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் மீன் போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் சும்மா போட்டு கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்மில் வச்சே வேகட்டும். அது அவ்வளோதான், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக பாருங்கள். மீன் உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயமும் கருவேப்பிலையும் தாளித்து இது மேலே லைட்டாக ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு மனம் பக்கத்து வீட்டை தாண்டியும் கூட அடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது போல் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் வறுவல் பண்ணிக்கலாம். வெலை மீன் வறுவல் பண்ண போகிறோம். இந்த மீனுக்கு பேர் வெலை மீன். இது வந்து 3/4 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இது போல் தடவி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மசால் வந்து நல்ல நிறைய கோட்டிங் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்காதீங்க. லைட்டாக இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க போதும். மீதி இருக்க எல்லா மீனையும் தடவிக்கலாம் இது போல். இது வெலை மீனுக்காக மட்டும் இல்லை, எல்லா மீனுக்குமே இது போல் தான் வறுவல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மீனில் மசாலா தடவி வச்சாச்சு. 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். மசாலா தடவி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ மீனை பொரிச்சிக்கலாம். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு மீன். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மற்ற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இது போல் மீன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.